வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா பொன்முடி ஹில்ஸ். பொன்முடி ஹில்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரிவாண்டம் டிஸ்ட்ரிக்ட் கேரளால தாங்க இருக்கு. பொன்முடி ஹில்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா 1100 மீட்டர் ஹைட்ல இருக்குங்க. அதாவது 3600 அடி உயரத்துல, அதாவது கடல் மட்டத்துல இருந்து 3600 அடி உயர ஒரு லொகேட் ஆயிருக்க ஹில்ஸ் தான் இந்த பொன்முடி ஹில்ஸ். போற வழி எல்லாமே அவ்வளவு சூப்பரா கிரீனிஷா இருக்குங்க. நீங்க இந்த பொன்முடி ஹில்ஸுக்கு போகணும்னா ட்ரிவாண்ட்ரம்ல இருந்து 53 கிலோமீட்டர்ஸ்லயும், வர்க்கலால இருந்து 78 கிலோமீட்டர்ஸ்லயும், கோவளத்துல இருந்து 68 கிலோமீட்டர்ஸ்லயும் லொகேட் ஆயிருக்குங்க. நீங்க கேரளால ட்ரிவாண்ட்ரம் இல்ல வர்க்கலா இல்லன்னா கோவளம் பீச்சுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட் தான் இந்த பொன்முடி ஹில்ஸ். ட்ரிவாண்ட்ரம் சிட்டில இருந்து ஒரு 3 ஹவர்ஸ்ல நல்ல ஒரு மவுண்டெயின் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பொன்முடி ஹில்ஸை விசிட் பண்ணுங்க. இந்த பொன்முடி ஹில்ஸ் போற வழி எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயோ ரைட் ஹேண்ட் சைட்லயோ மாறி மாறி உங்களுக்கு ஒரு ரிவர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும். அது எந்த ரிவர்னு பாத்தீங்கன்னா கல்லார் ரிவர். என்டையர் ஏரியாலையும் இந்த ரிவர் உங்களை ரோடு சைடு ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கல்லார் ரிவர் வந்துட்டு நேரா அப்படியே மீன்முட்டி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் உங்களுக்கு கீழே இறங்குது. அந்த ஃபால்ஸையும் கண்டிப்பா விசிட் பண்ண முடிஞ்சா விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பொன்முடி ஹில்ஸ் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த பொன்முடி ஹில்ஸ்க்கு நாங்க வந்திருந்தப்போ எப்படி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு வர வீடியோல பாப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொன்முடி ஹில்ஸ் நாங்க வந்த உடனே ஒரு பெரிய சம்பவத்தை கேரளா டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு பண்ணாங்க. நாங்க பொன்முடி ஃபுட் ஹில்ஸ்க்கு ஒரு 4 o'clock பக்கத்துல வந்தோம். ஆனா எங்களுக்கு அங்க அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. 4 o'clock மேல எந்த வெஹிக்கிளையும் மேல அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நிப்பாட்டிட்டாங்க. நாங்க எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தோம். கேரளாவோட டூரிஸ்ட் டிபார்ட்மெண்டோட ஸ்டாஃப் யாருமே எங்களை அலோவ் பண்ணல. என்னடா இது, ரொம்ப ஆசையா வந்தோமே, பட் ஆனா ஹில்ஸுக்கு டாப்ல போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நின்றுட்டு இருக்கும்போது கேரளா டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஸ்டாஃப் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி லாஸ்ட் பஸ் வந்துட்டு 4:30க்கு கீழே ஃபுட் ஹில்ஸ்ல இருந்து மேல ஹில் டாப்புக்கு போகும். வேணும்னா நீங்க அதுல போங்க, இல்ல அப்படின்னா உங்களை வேற எந்த வெஹிக்கிளும் மேல கூட்டிட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த பஸ்ல ஏறி மேல போயிட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த பஸ் ஜேர்னியும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லயும் அவ்வளவு த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஃபுல்லா மிஸ்ட் கவரான மவுண்டெயின்ல இந்த பஸ்ல அப்படியும் அந்த சில்லான பிரீஸை ஃபீல் பண்ணிட்டே போறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. மேல ஹில் டாப்புக்கு வந்ததும் ஒரு 15 மினிட்ஸ் தான் பஸ் நிக்கும். நாங்க வந்தது லாஸ்ட் பஸ்ன்றதுனால 15 மினிட்ஸ் பஸ் திருப்பி கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால எங்களுக்கு வெறும் 15 மினிட்ஸ் தான் இருந்துச்சு நாங்க ஹில் டாப்புக்கு வந்து ஹில் டாப்பை பார்த்துட்டு வர்றதுக்கு. நாங்க மேல ஹில் டாப்புக்கு வந்ததுமே நல்லா மிஸ்ட் கவரா இருந்தது, கொஞ்சம் கிளியர் ஆகி அந்த வேலி வியூ பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு.
15 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு அப்படின்றதுனால நாங்க கடகடன்னு வேலி வியூவை பார்த்துட்டு ஒரு 2-3 போட்டோஸ் எடுத்துட்டு நாங்க திருப்பி பஸ்ஸுக்கு வந்துட்டோம். இந்த பஸ் அங்க நாங்க கீழ இருந்து மேல ஹில் டாப்புக்கு வந்திருந்தோம். மேல ஹில் டாப்ல உங்களுக்கு ஒரு கேஃபிடேரியாவும் டாய்லெட்ஸும் இருக்கு. நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ், காஃபி எல்லாமே வந்துட்டு இந்த கேஃபிடேரியால வாங்கிக்கலாம். வேற இங்க எந்த கடையுமே இல்ல. நீங்க எது வாங்கணும்னா கீழ இருந்தே வாங்கிட்டு வர்றதுதான் பெட்டர். கரெக்டா ஈவினிங் சன்செட் ஆகுற டைம் ஆயிருச்சுன்றதுனால நாங்க அப்படியே அந்த சன்செட் பாயிண்ட்டுக்கு வந்தோம். பார்க்கவே அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க. அவ்வளோ நல்ல ஷேட்ஸ் வந்துட்டு என்டையர் ஸ்கைலயும் ஃபில் ஆயிருந்தது. பார்க்கவே அந்த சன் அவ்வளோ மேஜிக்கலா இருந்துச்சு. இந்த மேஜிக்கலான சன்செட் பார்த்துட்டே இருக்கும்போது பஸ் டிரைவர் ஹார்ன் அடிச்சு இந்த மாதிரி கிளம்ப போறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ நாங்க அந்த சன் பாயிண்ட்ல இருந்து நேரா பஸ் பாயிண்ட்டுக்கு வந்து பஸ்ல ஏறி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பஸ்ல ஏறி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ஸ்கை அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணி அந்த சன்செட்டோட கலர் அப்படியே என்டையர் ஏரியாவே ஃபில் பண்ணிருச்சு. நீங்க இந்த வீடியோல அந்த ஷேட்ஸை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கீழே இறங்க இறங்க அந்த செட்டோட ஷேட் பார்க்கவே அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு. அந்த சன்செட்டோட சேர்த்து அந்த வேலி வியூவை பாக்குறதுக்கு அவ்வளவு பிரமிப்பா இருந்துச்சு. கேரளா சைடு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பொன்முடி ஹில்ஸ உங்க பக்கெட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான ஹில்ஸ பார்த்துட்டு இறங்குறதுக்கு மனசே வரல. பட் ஆனா எங்களுக்கு வேற வழி இல்ல. கடைசி பஸ் விட்டா ஒண்ணும் பண்ண முடியாதுன்றதுனால நாங்களும் இறங்கிட்டோம். அந்த சன்செட்டோட பார்த்துட்டே போறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த ஹில்ஸ் வந்ததுல லைஃப்ல ஒரு 10 மினிட்ஸோட வேல்யூ எங்களுக்கு ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்ததுனால எங்களால எங்க ஓன் வெஹிக்கிள்ல வர முடியாம ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து இந்த ஹில்ஸ்க்கு வந்துட்டு வெறும் 15 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே போற மாதிரி இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இந்த ஹில்ஸ 2-3 வாட்டி விசிட் பண்ணி இருந்ததுனால எனக்கு பெருசா தெரியல. பட் ஆனா என் கூட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் இந்த ஹில்லுல இருந்தோன்னு பயங்கர வருத்தம் இருந்துச்சு. சோ நீங்க இந்த ட்ரிப்பை பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 4 மணிக்கு முன்னாடியே இந்த ஃபுட் ஹில்ஸை ரீச் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த ஹில்ஸுக்கு வரும்போது மறக்காம கீழ இருந்தே உங்களுக்கு தேவையான ஃபுட், வாட்டர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. மேல ஹில் டாப்ல பெருசா கடை இல்ல அப்படின்னாலும் வர வழியில உங்களுக்கு டீ ஷாப்ஸ் இருக்கும். நல்ல கேரள ஸ்டைல் கட்டன் சாயையும் பழம்புரியும் சாப்பிட்டுட்டு டிராவல் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணினீங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். ஓகே மக்களே, அடுத்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Mr. JW.